ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துட்டு பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் ஒன்று விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட நியூஸ், ஒன்று நம்ம சிவன் எஸ்கேவுடைய ரசிகர்களாக நல்ல நியூஸ். ரெண்டு நியூஸ். அதில் முதல் நியூஸ் என்னென்னா, விஜய் அவர்களுடைய அந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து யூஏ சான்றிதழ் கொடுத்துட்டு மறுபடியும் அதை யூஏ சான்றிதழுக்கு எதிராக மத்திய தணிக்கை குழுவாரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணியிருக்காங்க, ரீஅப்பீல் பண்ணியிருக்காங்க, மேல்முறையீடு. ஸோ இதனால் ஜனநாயகன் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை, தேதியை ஒத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் பேசு போடலாம், விஜய் ரசிகர்கள் கெட்ட பேர். ஏன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகாத ஒரு பொங்கலை இதை பார்க்க போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பராசக்தி, அதாவது 1965 இந்தி எதிர்ப்பை பேஸ் பண்ண இந்த படம். ஸோ ராஜசேகரன் யாரோ ஒருத்தர் நம்ம சொல்கிறாங்க, அவரோட கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக அப்படியான்னு தெரியல. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விழாவில் எஸ்கே அவர் நடிச்சிருக்க இந்த படம் 1965 அதர்வா நம்ம ஸ்ரீலீலா நம்ம ஜெயபிரதி இந்த போகும் நடித்த இந்த படத்தில் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதில் என்னென்னா, இந்தியை டேரெக்டாக இப்போ இந்தியில் தீ பரவட்டுன்றது அண்ணாவதை தீ பரவட்டுன்ற நீதி பரவட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் 25 வார்த்தைகள் கட் பண்ணியிருக்காங்க. அப்படி கட் பண்ணி இந்த யூஏ சாட்டில் பராசக்தி படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அண்ணாவை பேசி மிக முக்கியமான மரணம், நான் சுயமரியாதை கொண்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் பல சுயமரியாதை திட்டத்தை கொண்டு வந்தேன், தமிழ்நாட்டு தமிழ் மெட்ராஸ் பேரை தமிழ்நாடுன்னு மாற்றிட்டேன், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிற்கு ஹிந்தி மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருமொழி கொள்கை நான் சட்டமாக்கிட்டேன். இந்த 3 சட்டத்தை நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்து என்னை வரக்கூடிய அரசாங்கம் இதை மாற்றணும்னு நினைச்சவரோ அல்லது இது பண்ணணும்னு நினைச்சவரோ இதை மாற்றி அமைக்க நினைச்சா வெகுண்டி எழுவாங்க. அப்படி வெகுண்டி எழுவ போனால் அண்ணா தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்கின்ற அந்த ஒரு பயம் அவங்களுக்கு வரும் சொன்ன இந்த வசனத்தை நீக்கியிருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் இந்தின்ற ஒரு இந்தி என்கின்ற ஒரு சனி இந்தியை ஒரு வார்த்தை இந்தின்ற ஒரு வார்த்தையை திட்டுறதெல்லாம் நீக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரு சென்சார் ஆர்எஸ்எஸ் கையில் போயிடுச்சான்ற அந்த ஒரு யோசனை பண்ணுற அளவுக்கு கொண்டு வச்சுட்டாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது இப்போ சென்சாருடைய நிலவரங்கள். ஸோ இதுதான் இப்போ அதிக அளவில் பேசப்பட்டு இருக்குது. இதெல்லாம் நீக்கிட்டு பராசக்தி யூஏ சான்றிதழ் நாளைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும்போது 1965 இந்திய எதிர்ப்பு போராட்ட தமிழர்களுடைய அந்த எழுச்சி எப்படிலாம் இருந்துச்சு அதை பற்றின இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது எஸ்கே ஃபேன்ஸு இது ஒரு நல்ல நியூஸ். அதாவது நான் சொன்ன இதெல்லாம் நீக்கிருக்கிறது இது ஒரு சென்சார் பாஜகவோட கைப்பாமையான்ற ஒரு பேச பொருள் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இந்தியை பற்றி ஒரு இதுனால அவங்களுக்கு போகும். தமிழ் மொழிக்கான ஒரு படமாக தான் இதோட தமிழருடைய வாழ்க்கை சரித்திரமான படமாக தான் இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி என் வீடியோ பார்க்குற பராசக்தியை எதிர்க்கிறவர்கள் பாருங்கள். ஜனநாயகன் ரசிகர்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் டீகோட் பண்ணாதீங்க. ஜனநாயகன் படம் பகவத்கீதை ரீமேக்குன்றாங்க. அதை நான் தனிப்பட்டேன், நான் விஜயோட ரசிகன் தான். நானும் ஒரு காலத்தில் இப்போவும் ரசிகனாக இருக்கேன். அவங்க அவசியவதியாக நான் பார்க்க விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் யாரையும் நான் கோச்சிக்காதீங்க. ஸோ பராசக்தி படத்தை தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. 65 நம்ம இப்போ தமிழ் பேசுகிறோம், நீ தமிழ் பேசுகிற நான் தமிழ் பேசுகிறேன். அதுக்கு காரணம் அந்த மொழித்தாய் வீடுகள் அவங்கள மதிக்கிறது. ஒவ்வொரு தமிழ் மொழி நேசிக்கிறது உண்மைனா தயவு செஞ்சு பராசக்தி படத்தை போய் பாருங்கள். அது நீங்கள் முக்க போகலாம். அந்த படம் தயவு செஞ்சு ட்ராபேக் பண்ணாதீங்க. நம்ம தமிழ் படத்தை நம்ம தான் காப்பாற்றணும் ப்ளீஸ் சொல்லி என் வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல பாய்.